காலை வணக்கங்கள். குட் மார்னிங். இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க அல்லது கர்த்தரை துதிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்களும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வந்து விரும்புகிற உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை, நிறைவை, உயர்வை நீங்கள் காண்பீர்கள். கடவுள் மெய்யாகவே அவரை தேடுகின்ற பொழுது அவர் அநேக காரியங்களை நமக்கு தருகிறார். நாம் அவரை தேடுகின்ற பொழுது நாம் தென்படுகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவை தருகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண தருகிறார். குறைவுகளை மாற்றுகிறார். கர்த்தரை தேடுவது விருதா இல்லை. விருதாவாக, அதாவது வேஸ்டாக, வேலை வெட்டி இல்லாம என்ன தேட சொல்லல. அருமையிலே அவருடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நான் வார்த்தையை சொல்லுவோமா? அதுக்கு முன்னாக ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பவுல் எபேசு மக்களுக்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்ட வசனத்தை ஜெபமாக திறந்தோறு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த ஜெபம் நாம் கேட்கிறபடியினாலே அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறது. நம்முடைய தொழிலே உயர்வை தருகிறது. குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறது. சந்தோஷத்தை தருகிறது. அந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. இதை அருமையான தேவனுடைய மனுஷன் கென்னத்தியன் சொல்றவர் அவர் எழுதினது. அதைத்தான் இன்னைக்கு உலகமெங்கும் பண்ணினாங்க. நல்லதை யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாமே. அருமையானவர்களே, அவர் எழுதி கொடுத்த அற்புதமான சத்தியம். கிட்டத்தட்ட 98 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கிறார். பூரண வயசிலே மரித்தார். ஆனால் அவர் நிறைய எழுதினார். சில காரியங்கள் அவர்கிட்ட தவறு இருந்தது. ஆனால் பின்னால் அந்த தவறை அவர் சரி செய்து கொண்டார். அவருடைய கடைசியில் அவர் தசமபாகம் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பின்னால சொல்றாரு, நான் பேசுனது அது சரியல்ல, பலியும் காணிக்கையும் ஒளிந்தது என்பதை ஒத்துக்கொண்டார். மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க வார்த்தையை அறிகின்ற பொழுது வார்த்தையை கனப்படுத்தினார்கள். நாம் அந்த ஜெபத்தை செய்து அவர் நமக்கு எழுதி கொடுத்த, அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள். அதாவது புதிய ஏற்பாட்டில் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. நிருபங்கள் தான் நிருபங்கள் என்றால் எங்கிருந்து வருகிறது என்றால் ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் மூலமாக சபைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியம். நியாயப்பிரமாணம் என்பது யூத மத சம்பந்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரை இருக்கிறது. சிலுவையோடு முடிகிறது. அப்போ அதுக்கு பிறகு புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கம் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது, திரைச்சீலை கிழியும் போது புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கம் திறக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு இந்த புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை பேஸாக வைத்து, அடிப்படையாக வைத்து, அதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரம். அப்போஸ்தலர்கள் ஆள் மேல கட்டுறதில்ல. யாரோ ஒருத்தர் தன்னை அப்போஸ்தலர் சொல்லிக்கிட்டா அவங்க மேல கட்டுறதல்ல. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எழுதி கொடுத்த வேத வசனத்தின் மேல என்ன பண்ணணும்? அதாவது நிருபத்தை பேஸா வச்சு கட்டணும். இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ யூத மதம் என்ன சொல்றது? விருத்த சேதனம் பண்ணணும். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் உடன்படிக்கை கொடுக்கிறார். விருத்த சேதனம் பண்ணவில்லை என்றால் அறுப்புண்டு போவான் என்கிறார். அதை மோசே உறுதிப்படுத்துகிறார். பின்பு ஜோசுவாவும் அதை மீண்டும் ஒரு முறை கில்காலில் வச்சு விருத்த சேதனம் பண்ணி அதை நிறைவேற்றி வர்றாங்க. இயேசுநாதரும் நியாயப்பிரமாணத்தின்படி தான் வந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகத்தான் வந்தார். எதுவும் சொல்லுவர், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்கும்படியாக வந்தார். அப்போ நியாயப்பிரமாணங்கள் கிட்டத்தட்ட 600க்கு மேல கட்டளைகள் உண்டு. அதன்படி வாழ முடியவில்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அதன்படி வாழ்ந்தா தான் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. வாழவில்லை என்றால் சாபம் என்று வருகிறது. அதைத்தான் கலாத்தியர் 3:13 என்ன சொன்னார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நியாயப்பிரமாண சாபத்தை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வரணும் அல்லவா? அது ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும்.
அப்ப யார் நிறைவேற்றுவா? ஒருவனும் நிறைவேற்றலன்னு இயேசு சொல்றாரு. ஸ்தேவான் சொல்றாரு, தேவ தூதர்களை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் ஒருவனும் நீ அதை நிறைவேற்றவில்லை, வணங்காத கழுத்துள்ளவர்களே என்று சொல்றாரு. அதனால அந்த சத்தியத்தை சொன்னதுனால, அந்த உண்மையை சொல்லிக் கொடுத்ததுனால அவரை கொன்றாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் நல்ல விளங்கிக்காங்க, ஒருத்தர் நிறைவேற்றணும், யாராவது ஒருத்தர் நிறைவேற்றணும். நிறைவேற்றினால்தான் அதனுடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு சொந்தமாகும். அதனால தான் இயேசு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அப்பா நான் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நியாயப்பிரமாணங்களாலும் அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன்னாரு. ஏன் அப்படின்னா, நிறைவேற்றினால் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றுகிறவருக்கு சொந்தம். அந்த விதத்திலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார், அவர் பிதாவின் சித்தம் செய்தார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினேன் என்று நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்ல, சிலுவையில் முடிந்தது என்கிறார். அப்போ முடிந்த பிறகு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடிந்த உடனே ஒளிந்தது அப்படிங்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒழிக்கப்பட்டதுங்கிறாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். கையெழுத்தை புறஜாதிக்கு நமக்கும் கடவுள்கிட்ட நெருங்க முடியாதபடி தடையாயிருந்த தோரா, அந்த மோசையின் பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார், அதை ஒழித்தார். அப்போ தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்த நாள் வந்தாள். அப்போ நியாயப்பிரமாண புத்தகம் ஆசீர்வாத புத்தகம், அது வெற்றியின் புத்தகம், அது விருத்தியின் புத்தகம், அது வாழ்க்கையில வழிகளெல்லாம் வாய்க்கப்படுகிற புத்தகம். ஆனால் நிபந்தனை என்ன? வாழ்ந்தால். அப்படியானால் அப்போ வாழ முடியவில்லையே, அப்போ வாழ முடியலையே, அப்போ சாபம். அப்படி வாழல அவனுக்கு சாபம், அதான் மரணம். நியாயப்பிரமாணம் கலாத்தியில் வாசித்தோம் அல்லவா, மிக தெளிவா சொன்னோம். நியாயப்பிரமாணம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து வைத்தது. பாவத்தின் கீழ் அடைத்து வைத்தது எதற்காக? அவனுக்கு சாபத்தை கொடுக்கிறது. ஏன்னா வாழ முடியவில்லை, வேதத்தின்படி உன்னால வாழ முடியவில்லை, ஆகினால் உனக்கு சாபம். குட் நியூஸ் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் வாழ்ந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி ஸ்திரீயத்தில் பிறந்தவராக வந்து நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி காட்டினார். வாழ்ந்தார். வாழ்ந்தபடியினாலே நியாயப்பிரமாண புத்தகத்திலே எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவுக்கு அது சொந்தம். அப்படியானால் சரி, அப்படி இயேசுக்கு சொந்தமானபடினே அவர் அதுக்காக சில பாடுபட்டார். அதுக்காக அவர் தன்னுடைய சுவாபங்களை மாற்றினார். என்னை தானே நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொன்னார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அந்த சோதனையில் விழுந்து விடாதபடி அவர் முற்றும் ஜெயித்தார். பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் இல்லை வாழ்ந்தார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுக்கு சொந்தம். பிலாங்ஸ் டு ஜீசஸ். இயேசுக்கு சொந்தம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நல்ல கவனிங்க, மிக மிக திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு தகப்பனாக மாறுகிறார், அவர் உங்களுக்கு சகோதரனாக மாறுகிறார், அவர் உங்களுக்கு சிநேகிதனாக மாறுகிறார். நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக செனிப்பிக்கப்படுறீங்க. பரலோக தேவனுடைய சொந்த பிள்ளையாக மாறுவீங்க. தத்து பிள்ளைங்கிற மாதிரி இல்லை, சொந்த பிள்ளையாக மாறுவீங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவேற்றி முடித்தபடியினாலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள், தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் எழுதப்பட்ட சகல வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் வருது. அதுதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. எப்போ சாபம் வரும்னா, இந்த புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு வந்த பின்பு, புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு வந்த பிறகு, எப்படி ஏதேன் தோட்டத்திலே எப்படி சாத்தான் கவர்ச்சியாக இனிமையாக அவன் நல்ல உயர்வு, இன்னும் பெரிய உயர்வு வரும், தேவனை போலவே மாறி சொல்லி பேசி வஞ்சித்து கடவுளுடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது சாபம் வரும். கடவுளுடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது சாபம் வரும். அதுதான் பழையபடி இந்த கிறிஸ்துக்கு வந்த பிறகு, இயேசுகிட்ட வந்த பின்பு தேவனுடைய பிள்ளையானவங்க, ஆசீர்வாதத்துக்கு சொந்தமானவங்க, பாலும் தேனும் இவர்களுக்கு உரியது, எல்லா நிறைவும் அடைய வேண்டியவங்க என்ன எப்போது பாடுறாங்கன்னா, எப்போ ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, எப்போது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அவர்கள் பழையபடி நியாயப்பிரமாணத்தை போதித்து
அவங்க என்ன செய்யறாங்க, பலிகளையும் ஆண்டவர் ஒழிச்சு பலியை விட்டுட்டாங்க, ஸ்தோத்திர பலி அப்படின்ட்டாங்க. காணிக்கை கொடுன்னு கேட்கிறாங்க. எப்படி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, பலியும் காணிக்கையும் ஒழிக்கப்பட்டது. நம்மையே கொடுக்கிறோம். அப்படியானால் நமக்கு இந்த புது உடன்படிக்கையில், இந்த புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, தேவனே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களுக்கு உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார். அப்படி அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுறபடினாலே அருமையானவர்களே என்ன கிடைக்குது அப்படின்னா, பிரமாணம் கொடுத்தவரே உள்ள வர்ற அப்படின்னால கடவுள் ராஜ்யமே உங்களுக்கு வந்துருச்சு. சில சொல்றாங்க மில்லியனர் ராஜ்யங்கிறாங்க, ரைட்டு, நல்லா பேசுறாங்க, எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் அதில் இருக்கிற கொஞ்சம் இந்த சத்தியை தொடர்ந்து கேட்டீங்கன்னா உங்களால் அதில் உள்ள தவறை மாத்திரம் கண்டுபிடிச்சு உங்களை பாதுகாத்துக்கிடுவீங்க. சில தவறுகள் உண்டு, நான் சொல்லித்தரேன். அதை மாத்திரம் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் முடியுது அந்த தவறு என்பது சின்ன காரியம். ஒரு செத்த ஈ தைலத்தை நார பண்ணிடும். நல்லா பேசுறாங்க, நல்ல வாலிபர்கள் பேசுறாங்க, ரொம்ப அருமையா பேசுறாங்க, நல்லா அருமையா ஒர்ஷிப் பண்றாங்க, எல்லாம் காசுக்காகத்தான். அந்த காசும் வாங்கணும். கண்டிப்பா காசு இல்லைன்னா ஊழியம் கிடையாது, கண்டிப்பா வேணும். ஆனா கர்த்தர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் பேசுறேன், எனக்கு ஒரு குறையும் வைக்கிறதில்லை. அடுத்தவங்க சொத்து இல்லாம தான் வந்தேன். தேவனுடைய ரொம்ப கஷ்டப்பட்டேன், வறுமையின் கோரத்தில் இருந்தேன். அந்த சத்தியத்தை கொஞ்சம் அறிஞ்சேன், கொஞ்சம் நல்லா இருந்தேன். இன்னும் இந்த அறிய இன்னைக்கு ஏகப்பட்ட வீடுகள், தோட்டங்கள், எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். கடவுளே கூட இருந்து நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார். என்ன மாத்திரமில்லை, வார்த்தைகள் அநேகர் வாழ்க்கையில நிறைய பேருக்கு அது கிடைக்கல. அநேகருடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆசிரியர் நல்ல வீடுகளை கட்டி இருக்கிறீங்க. நிறைய பேர் லைவ்ல இருக்கிறீங்க, போன் மூலமா சில கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சிலர் பேஸ்புக் மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இது ஒரு பெரிய செட்டப் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளா சொல்லித்தரேன். வீட்டில் தோறும் அப்பம் வைக்கணும். நேற்று ஒரு சகோதரி வீட்டில் போயிட்டு ஆராதிச்சோம். அவர் திடீர்னு அவர் வீட்டிலே அவர் கூட்டம் நடத்தினார். நேற்று ஆரம்பித்தோம். அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப அற்புதமான செய்திகள் சொல்லப்படும் போது அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் பேசுகிறதா தான் பேசினேன், கொஞ்ச நேரம் பேசினேன். ரொம்ப நல்ல ஒளிப்பதிப்பு சரியில்லை. அதில் என்ன பண்ணா, ரொம்ப லைட்டிங் இல்லை, மியூசிக் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை கேளுங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு கவர்ச்சி அதில் இருக்காது. அதை கேளுங்க, உருவம் கூட சரியாக தெரியாது. நேற்று ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதை பேசுவது மூலம் நான் மிக மிக ஆஸ்வதிப்பட்டேன். அதுக்கு முன்னால் சனிக்கிழமை நான் பேசினேன், தேவனுடைய மகத்துவங்களை பேசினேன், தேவனுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்படி பேசுவதனால நான் உயிர்ப்பிக்கப்படுறது ஒரு குடும்பம் மாதிரி தான். நீங்க என்னோட ஐக்கியப்படுங்க, ஒரு குடும்பம், நம்ம ஒரு குடும்பம், தேவனுடைய குடும்பம். இது மிக மிக ஆஸ்வதிக்கப்படுறீங்க. உங்க நண்பர்களை இன்வைட் பண்ணுங்க. உங்களுடைய நிறைய நண்பர்களை, ஆளுக்கு ஒரு 5000 பேர், எனக்கு 5000 பேர் முடிஞ்சு போச்சு. அநேக ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியல. அதில் நிறைய போதகர் இருக்கிறாங்க, சாமிமார் இருக்கிறாங்க, அருமையானவர்களே. அதாவது நிறைய பேருக்கு கேட்குறாங்க. பிரசங்கத்தில் எப்பவுமே என்னை பாராட்டுறவங்களை விட குறை சொல்வார்கள் என்றால், வசனத்திலிருந்து குறை சொல்வார்கள் என்றால் அவரை ரொம்ப வரவேற்கிறேன். ஏனென்றால் குறை சொல்லும் போது தான் நம்ம வளர முடியும். ஏன்னா சில சமயங்களில் என் பையனை குறை சொல்வார். சொன்ன உடனே கஷ்டப்படுவேன், வேதனைப்படுவேன். உடனே அதை சரி செய்து கொள்ள எனக்கு வாய்ப்பாக இருக்கும். அருமை நண்பர்களே, என்ன சொல்றேன் அப்படியானால் என்ன சொல்ல வந்தேன்? இயேசு கிறிஸ்து புதிதும் சீருள்ள மார்க்கத்து வந்திருக்கிறோம். பலியும் காணிக்கையும் ஒளிந்து போய்விட்டது, நியாயப்பிரமாணம் ஒளிந்து போய்விட்டது. ஆமீன். சட்டத்திட்டங்கள் ஒளிந்து போயிட்டு அப்ப சட்டம் இல்லையா? எப்படி வாழலாமா? ஒரு அருமையான சகோதரன் பேசுகிறாங்க. ஆமீன். அதுக்கு முன்னால சின்ன ஜெபம் பண்ணும். சொல்லுங்க. என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே, மகிமையின் பிதாவே, இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் சொல்லுங்க தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்கு தர வேண்டும் ஐயா. நீர் என்னை அழைத்ததுனாலே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தான் உங்களை அழைச்சார். சொல்லுங்க, நீர் என்னை அழைத்ததுனாலே எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும்
பரிசுத்தவான்களிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நீர் கிறிஸ்துவை சொல்லுங்க, கூட சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பி பாதாளமான இயேசுவை மேலே கொண்டு வந்தது போல அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவனாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நான் அறியும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுங்க, என்கூட சொல்லுங்க. பரலோகத்தில் இது சொல்லுது அத்தனை வேத வசனம். நண்பர்கள், இதை சொல்லி உங்கள்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன். என் சப்போர்ட்டர், எங்களோட சப்போர்ட்டை கேட்க மாட்டேன். நான் கேட்கறது தப்பு இல்லை, நான் கேட்கறது இல்லை. ஏன்னா என் சப்போர்ட்டை என் கூட இருக்கிறார். நான் அடுத்த சோத்துக்கு இல்லாமல் தான் வந்தேன். எனக்கு ஒன்று ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், ஆடம்பரமான மியூசிக்கு, ஆடம்பரமான கூட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் வார்த்தை எனக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரும் கூட இருக்கிறார். அப்படி வார்த்தை இருக்குது. என் கூட சொல்லுங்க. பரலோகத்திற்கும் சொல்லுங்க, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகாரராய் இருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஐயா உம்முடைய ஆவியினாலே சொல்லுங்க, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என் ஆவி மனிதன், என் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே சொல்லுங்க, கிறிஸ்து என் இதயத்திலே வாசமாயிருக்க வேண்டும். நான் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவனாகி சகல பரிசுத்தவங்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து, அந்த அன்பை உணர்ந்து, அந்த அன்பை அடித்தளமாய் கொண்டு வாழ தேவா எனக்கு அனுகூலம் பண்ணும்படியாக, எனக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக, என்னிலிருந்து நீர் வாழும்படியாக உம்மை அன்போடு அழைக்கிறேன் இரவா. ஆமென். ஓ ஹல்லேலூயா. என் அருமை தேவனே, நீங்க கேட்ட மீனை கேட்டால் மீனை கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுப்பார். அப்போ அவர் தேவனுடைய பிள்ளை, இந்த ஜெபத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க. அறிவு கட்டாத விதத்தில் நீங்க ஆஸ்வதிப்படுவீங்க, அறிவு கட்டாத விதத்தில் உயர்த்தப்படுவீங்க. நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க உங்க வீடுகளில் நீங்க ஆராதிப்பீங்க. நீங்களே அந்த அறிவு கட்டாத அந்த வல்லமை, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்பதை புரிந்து கொள்வீங்க. உங்களை யாரும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லி, கர்த்தர் வெளியில் இருக்கிறாரு சொல்லி நீங்க வெளியில கொண்டு கொடுக்க வேண்டிய விதத்தில் நீங்க வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நீ நன்றாக புரிந்து கொள்வீங்க. ஏன்னா கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் முக்கியமா, தேவன் முக்கியமா? சில சியோனுக்கு போறேங்கிறாங்க. சியோன் முக்கியமா, அந்த சியோனை உருவாக்கின தேவன் முக்கியமா? அந்த சியோனை உண்டாக்கின தெய்வம், அந்த சியோனில் உருவாக்கிய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ இந்த பிரகாசம் மனக்கண்கள் ஆண்டவரே சொல்லுங்க. எபேசியர் 4:6 என் மேல் இருக்கிறீர். எபேசியர் 4:6 என் மேல இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், என்னை சூழ்ந்து இருக்கிறீர், எனக்குள் வாழ்கிறீர். 2 கொரிந்தியர் 13:5 பெரிய பிரசங்கம் தேவையில்லை, பெரிய வழிபாடெல்லாம் தேவையில்லை நண்பா. அன்றைய 2 கொரிந்தியர் 16:5 கடைசி அதிகாரம் 5 கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறீர், எனக்குள்ள வாழ்கிறேன். அதனால என் வாழ்க்கையில் இருந்த எல்லா பரீட்சைகளிலும், எல்லா கஷ்டங்களிலும் சொல்லுங்க, என் கஷ்டங்களிலும் நான் பாஸ் ஆகிறேன், நான் விடுவிக்கப்படுகிறேன். சொல்லு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறீர். கொலோசியர் 1:27 கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவரே மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள வாழ்கிறீர், ஆகையினாலே எனக்கு வெற்றி உண்டு. நீ வாழ்கிறபடியினாலே எனக்கு தோல்வி இல்லை. நீ எனக்கு வாழ்கிறபடியினாலே ஒருவனும் என்னை ஏமாற்ற முடியாது. அன்று ஏவாளை ஏமாத்தினது போல, ஆசை காட்டி ஏமாற்றினது போல ஒருவனும் என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு தெளிந்த புத்தி இருக்கிறது.
ஆமீன் சொல்லுங்க. நான் சொன்னது கூட சொல்லுங்க நண்பா. நீ சொன்னதுனால ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆசீர்வாதம். நீ சொன்னால் சொன்னபடி ஆகும்னு சொல்றார். என் கூட இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரிய ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லுங்க. நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் நன்றாய் இருக்கிறேன், நான் சுகித்திருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் சொல்லுங்க. நான் சொல்லி பிள்ளைகள் நல்லா இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு நாச மோசங்கள் வராது சொல்லுங்க. என் கூட சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியால் 1000 10,000 சொல்லுங்க தேவ தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, 1000 10,000 தேவ தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுங்க. நீங்கள் 1000 10,000 தேவ தூதர்கள் வந்து சேர்ந்தீர்களே, எப்படி 12ஆம் அதிகாரம் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் உங்களுக்கு தேவதூதருடைய உதவி உண்டு, தேவதூதருடைய பாதுகாப்பு உண்டு. இயற்கையாக அப்பாற்பட்ட விதத்திலே நானும் என் குடும்பமும் என்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை சனிக்கிழமை பிள்ளைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தேன், ஃபோன் பண்ணிட்டே இறங்கி வந்தேன். இறங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கடைசியில் முனையில் வச்சுட்டேன் படியில். உடனே ஸ்லிப்பாகி ரொம்ப பலமாக விழுந்தேன். எங்கேயோ விழுந்தேன். கையில் வச்ச செல்போன் எங்கேயோ போய் விழுந்தது. 2-3 படிகளை தாண்டி போய் விழுந்தேன். விழுந்த உடனே என்ன வருது அப்படின்னா, ஐயோ அவ்வளோதான், எத்தனையோ பேர் கீழே விழுந்து எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, ஏதோ உடஞ்சிரும், நீ உடையுது அப்படின்னு இல்லை. நீதிமானுக்கு உடனே அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை தினந்தோறும் வசனம் பேசுறதுனால, வேறொரு வசனம் உள்ள இருக்கிறபடினாலே நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்ற வசனம் உடனே அறிக்கப்படும். ஆண்டவரே, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடு வராது, நான் நீதிமான், என் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை, நான் நீதிமான், என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மைகளும் கிருமிகளும் படுத்து. அப்படி விழுந்த உடையிலே அங்கதான் பேசினேன். பிசாசு பல எண்ணங்களை கொண்டு வரான். அவ்வளவுதான், எலும்பு இப்போ ஒடிச்சிருக்கும். பலமா விழுந்துட்டேன். 2-3 செல்போனை கையில் வச்சு 3 செல்போன் அங்கங்கே செதறி கிடக்குது. அப்படியே விழுந்து கிடக்கிறேன். அந்த நேரத்திலே சனிக்கிழமை இரவு அருமையானவர்களே, என்ன சொல்ற, இந்த வார்த்தையை கேட்பதுனாலே அந்த உள்ளத்துல இருந்துச்சு அப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அதை சொன்ன உடனே ஒரு கேடு வராது, எனக்கு ஒரு கேடு வராது. ஆண்டவர் என் மேல் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், எனக்குள்ள என் தூதர்கள் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் உண்டு. என் தூதன் என்னை பாதுகாத்து இருக்கிறான், என் தூதனை தாங்கி இருக்கிறான், எனக்கு ஒரு அடியும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக எந்திரிச்சு உட்கார்ந்து நான் விழுந்த இடங்களை எங்கெல்லாம் வலிக்கிறதோ அங்கெல்லாம் அமைக்கினேன். கையை செக் பண்ணி பார்த்தேன். என் அருமை நம்புறாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஒரு சின்ன கிராட்சி, ஒரு சின்ன காயம், ஒரு என்ன சொல்றது, வேதனை இருந்துச்சு. அந்த வேதனை கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிச்சு. அடி வலி, சரியான வலி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல மறைஞ்சு போச்சு. நண்பா, இந்த சத்தியத்தை கேட்பதுனால நீ ரொம்ப நல்லா இருப்ப. இது ஒரு முறை இல்லை, பல முறை விழுந்திருக்கிறேன். பாத்ரூம்ல பலாண்டு விழுந்திருக்கிறேன், மாடியில் நடந்து போகும்போது பலாண்டு பின்னால விழுந்திருக்கிறேன், இதே மாடிப்படியில் ஏற்கனவே விழுந்திருக்கிறேன், பல முறை விழுந்திருக்கிறேன். கர்த்தர், நான் விழுந்தாலும் என்னை தாங்குகிற கர்த்தர் என் மேல் சொல்லுங்க. என் மேல் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், எனக்குள் வாசம் பண்ணுகிறேன். மகிமை நம்பிக்கையாக என்னை பாதுகாக்கிறவராக சொல்லுங்க, என்னை போஷிக்கிறவராக, நான் ஒருவனிடத்திலும் கையேந்தாமல், தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி ஒருவனிடத்திலும் கையேந்தாமல் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவராக என்னை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்ணுகளை தாங்க ஆண்டவரே. நண்பா, அருமையானவர்களே, இதுல இருந்து நாள் அல்ல, சில துக்க நாளுங்கிறாங்க. பரவாயில்ல, அவங்களோட நம்பிக்கை அப்படி இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இயேசு தூக்கப்பட்டது உண்மை, இயேசு அடிக்கப்பட்டது உண்மை, நெருக்கப்பட்டது உண்மை, கொல்லப்பட்டது உண்மை. செத்து போனவரை வணங்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசு வணங்கி கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு, தேவனுடைய உயர்த்தப்பட்ட இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் சரியா விளங்கிக்கிட்டீங்கன்னா
நீங்க அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியா நீங்க மேலே 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 உயருவாய். அப்போ உங்க பாட்டு இஷ்டத்துக்கு பாடுவீங்க. மேலே மேலே உயர்கின்றேனே, மேலே மேலே உயர்கின்றேனே, மேலே மேலே செழிக்கின்றேனே, மேலே மேலே வாழ்கின்றேனே. நான் திருந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை உங்க அப்பா அங்க அயசப்பா நிறைவேற்றினபடியினால, எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுக்கு சொந்தமானபடியினால, நீங்க ஒரு பிள்ளையா இருக்கிறபடினால அவர் பாடுகளுக்கு பங்காளி. இப்ப நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிறைய வீடுகளை வச்சேன், தோட்டங்களை உண்டாக்கி இருக்கிறேன், கனிமரங்களை உண்டாக்கி இருக்கிறேன். இதெல்லாம் என் பிள்ளை அதெல்லாம் படலை. அவன் ஒன்றும் அதெல்லாம் படலை. அதுல எந்த எந்த பாடும் படலை. அங்கே என் தோட்டத்தை அந்த அந்த சாதாரணமாக லேண்டில் அங்கே எத்தனை நாள் படுத்திருந்தேன். வெறும் தரையில் படுத்திருந்தேன். அங்கே இந்த மிஷின் ஓடும், போர் மிஷின் ஓடும். கிட்டத்தட்ட 23 இடங்களில் போர் பண்ணணும். 200 அடி 250 அடி போர் பண்ணணும். அநேக இடங்களில் சில இடங்களில் தண்ணி இருந்தது, சில இடங்களில் தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி இருந்தது. முயற்சி, விசுவாசமும் கிரியும் வேணும். கிரி இல்லாத விசுவாசத்தை, நான் விசுவாசத்தை பேசிட்டு வேலை விட்டு செய்யாமல் உங்கள் சப்போர்ட்டை வாங்கிட்டு இருந்தேன்னா அது அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, இப்போ நீ இலவசப்பட்டதை இலவசமாக கொடு. நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன். ஆபிரகாம் காணிக்க வாங்கி பிழைக்கலன்னு நமக்கு தெரியும். ஈசாக்கும் காணிக்க வாங்கி பிழைக்கல. இப்போ நானும் உங்கள்ட்ட எதுவும் வாங்குறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறோம். அது ஒவ்வொரு வாரமும் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்து அனுப்புகிறோம். யார்கிட்டையும் வாங்கிட்டு கொடுக்கறதில்ல. வாங்கலாம். அதை விட கர்த்தரை நம்பும்போது ஒரு முன்மாதிரியா இருக்கணும் பாருங்க. அதுமாதிரி வாங்க வேண்டிய நிலை அல்ல, வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கக்கூடிய அளவு கர்த்தரை உயர்த்துறதை பார்க்க முடியும். நண்பா, ஓ என்ன அற்புதமான சத்தியம் இது! என்ன அற்புதம் இது! இதை செய்கின்றபடினால எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு மூத்த மகனை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவன் சிறுவனாக இருக்கும்போது 3 பேர் சொன்னாங்க பிள்ளை மறிச்சிடும் அப்படின்னு வியாதி வந்தபோது. முதல்ல சொன்னது நான் இருந்த பெந்தகோஸ் பேரப் சொல்லலை, அந்த பெந்தகோஸ் சபையில் இருந்த ஒரு ஊழியக்காரர். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் யாருன்னா அதில் இருக்க தலைமை போதகர், அவரும் சொல்லிட்டார் பிள்ளை மறிக்கும். 3வது சொன்னது யாருன்னா என்னை கட்டின மனைவிகிட்ட ஆண்டு பேசுறாரு. முகமுகமாக பேசினார். நிறைய பேர்கிட்ட ஆண்டு பேசுறாரு. பேசுறது வேற, வார்த்தையின்படி வாழ்வது என்பது வேற. பேசுறது ஆண்டவர் பேசுறாரு, வார்த்தையின்படி வாழவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நிறைய பேர்ட்ட கர்த்தர் பேசுறார், இல்லைன்னு சொல்லல. மனைவிட்டு சொன்னார் பிள்ளைக்கு மரணம் என்று சொன்னார். அது மறிச்சிடும் சொன்னார். டேட்டு குறிக்கப்பட்டது, நாள் குறிக்கப்பட்டது, நாளில் மறிச்சிடும் சொன்னார். அப்போ இந்த சத்தியம் தெரிஞ்சதுனால, இந்த கேட்டதுனால தான் உடனே மாத்தினேன். தேவனுடைய பிள்ளை தேவன் தன் வார்த்தையை கட்டுப்பட்டிருக்கிறார். உடனே அந்த வசனங்களை எடுத்து, ஆண்டவரே துன்மார்க்கன் மரணம், பாவிகள் தான் மரணம், துன்மார்க்கன் பிள்ளைகளின் காண்பாய். ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் அப்பா, நான் பிள்ளை. சில வசனங்களை சொல்லி பேச ஆரம்பித்த உடனே எந்த மனைவிகிட்ட அந்த காட்சி கொடுத்தாரோ அதே மனைவிக்கு நேரடியாக காட்சி கொடுத்து, உன் பிள்ளைக்கு உன் புருஷன் இப்படி கேட்கறதுனால அவனுக்கு நான் ஜீவனை கொடுத்தேன். அவனுக்கு அப்புறம் ஒரு சொட்டர் ஒன்று வாங்கி போடு, சொட்டர் வாங்கி போட கொடுத்து விட்டு கிடையாது. அப்போ சொட்டர் ஒன்று வாங்கி போடு, இப்போ பரவாயில்ல கத்திர எங்கேயோ ஆசை வச்சுக்கிறேன். அப்போது சுடு தண்ணி கொடு என்ன அந்த பிள்ளைக்கு கண்ணை திறந்து பார்த்தா எந்த வியாதியும் இல்லை, கம்ப்ளீட்டாக சுகம். அப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்து அவன் ஒரு தொழிலதிபராக மாறி, அவன் தனக்கு அவங்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பீங்க. நேற்று நீங்கள் சரி அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த மியூசிக் போடுறது அவன் தான் இருக்கிறான். கத்திரவனை எடுத்து அவன் ஒரு நாள் எத்தனையோ இடங்களில் மியூசிக் போட போவான். அது யார்ட்டையும் காசு வாங்கறதில்லை, யாருக்கும் வாங்கறதில்லை. அவங்க எவ்வளோ அவங்க தான தரும் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவம் என்பது கொடுக்கிறது, சப்போர்ட்டை தேடுறதல்ல, அநேக மக்களுக்கு சப்போர்ட் பண்றது. திருநாட்டம் நிறைய பேசுறாரு, இல்லைன்னு சொல்லலை. பேசுவது வேற, வேதவசனத்தின் வெளி நியாய தீர்ப்பு ஆண்டவர் சொன்னாருங்கிறது. ஆண்டு தான் எவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாரே. நியாய தீர்ப்பு வசனத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும்.
இந்த வார்த்தையை ஆண்டு சொல்லும்போது அதனால தான் பாராட்டுற மக்களை விட நம்மை குறித்து குறை சொல்ற மக்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடனே பார்க்கணும் அவங்க சரியா சொல்லுவாங்க. நிறைய 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 கேட்கிறேன். அது சொல்லுவாரு, என்ன சொல்றது, கும்பிடுறவங்களை விட நம்புறவங்க தான் அப்படிம்பாரு. ஒருத்தர் கும்பிடுற கூட்டம் 1000 இருக்கலாம், நம்புற கூட்டம் கொஞ்சமா இருக்கலாம். அந்த நம்புற கூட்டம் தான் வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க. நம்புற கூட்டம் என்ன பண்றாங்க? அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையின்படி அடுத்தவனுடைய காசை வாங்குறது இல்லை, ஒருத்தர் இலவசமா சாப்பிடுறது இல்லை. அப்போ கும்பிடுறவங்க 1000 பேர் இருக்கலாம், நம்புறவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க என்ன பண்றாங்க? மக்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்புறீங்களா? எல்லாருமே தேவனுடைய ஜனமே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் ரொம்ப தேவை. ஓ, அதைத்தான் ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படியாக சொல்லுகிறார். என் ஒரு காரியத்தை சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆள் வராதனால ஈஸியா சொல்லித்தாரேன். 48ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே. இது அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. நம்முடைய தொடர் போதனை நம்ம சொல்லலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தொடர் போதனை எபிசியல்ல பேசவில்லை, பையன் பேசினார். 2வது பையன் பேசினார். அவரும் பாருங்க, அவருக்கு நான் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணவே எதுவுமே கொடுக்கல. பெரிய பையனுக்காவது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண பணம் கொடுத்தோம். 2வது பையனுக்கு இன்னும் அவருக்கு ஒரு வைராக்கியம். அப்பா ஆசீர்வதிச்சு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், நான் யாருடைய தயவும் இல்லாமல் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே, அவன் படித்தது வேற, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் காரூனியாவில் படித்தார். ஆனால் படிச்சுட்டே இருக்கும்போது அது அவருக்கு நாட்ட விருப்பம் வந்து கம்ப்யூட்டர். உடனே ஆண்டோட ஜெபம் பண்ணார். கடவுள் அவரோட பேசுவார். அவரோட எல்லாரும் நிறைய கர்த்தர் பேசுறார். மனைவிட்ட பேசுவார், என்கிட்ட தான் அதிகமாக கொஞ்சம் எப்பமா தான் பேசுவார். நான் அதை விட எனக்கு வார்த்தை போதும், ஏற்கனவே பேசி வச்ச வார்த்தை போதும். இந்த வார்த்தை வச்சு அவர்கிட்ட கேட்கிறேன், இப்படி சொன்னீர் ஆண்டவரே, பால் உண்டு தேன் உண்டு வளமான ஆண்டவரே, சொல்லும் போதே மகிழ்ச்சி வருது. அருமை, உண்மையாகவே பாலும் தேனும் தருகிற ஆண்டவர். ஓ, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கிறது. அருமை தேவனுடைய நாம் யாரிடத்திலும் நம்ம யாருடைய சப்போர்ட் கேட்கறது எந்த தப்பும் இல்லை. அது எப்படி இருக்கும்? என் ஆண்டு என்ன சப்போர்ட் பண்ணலை, நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை எந்த விதத்தில் பயன்படுத்துறேன்? என் உல்லாச வாழ்க்கையை பயன்படுத்துறேன்னா, நான் ஆடம்பர காருக்காக பயன்படுத்துறேன்னா, இல்லை உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், இல்லை தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டிக்கிடுவேன், என் உல்லாச வாழ்க்கையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல இருக்கட்டும். அது அவங்களுக்கும் தேவனுக்குள்ள பகுதி. ஆனால் சொல்ல வசனங்களை கவனிங்க. நிறைய காரியங்கள் நல்ல காரியங்களை பேசுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய புக்கு படிக்கிறாங்க, கனதியன் புக்கு படிக்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய பிரசங்கத்தெல்லாம் கேட்குறாங்க, அழகா பேசுறாங்க. நீங்க திருநெல்வேலி எல்லாம் ஒரு சகோதரர் ரொம்ப நல்லா பேசுவார், மதுரையில் ஒரு சகோதரர் இன்னும் சிறப்பாக பேசுவார். கிரேச பேசணும், பிரமாதான் பேசுவார். ஆனால் கடைசியில் ஆனாலும் நோக்கம் தப்பா இருக்குது. நோக்கம் வேலை அன்றைய வார்த்தையில எல்லா பாறையும் பார்க்கணும். சரி, அது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணல. ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பம் ஆண்டோடு புசிக்கின்ற பொழுது அந்த அந்த உணவோடு அந்த ஜீவ அப்பத்தோட நம்ம இணைக்கப்படுகின்ற பொழுது சொல்றார், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். வானத்திலிருந்து வந்த மன்னா பொழியப்பட்டது, ஆனாலும் அவர்கள் வனாந்தரத்தில் மரிச்சாங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வராரு? என்னை புசித்தால் நீ என்னன்னைக்கும் மரிப்பதில்லை. நம்ம சரீரத்தில் வர மரணத்தை குறித்து பேசல. இது தேவனை விட்டு பிரியக்கூடிய நித்திய மரணம், ஆவிக்குரிய மரணம். நண்பா, ஓ, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு முன்னால சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுது என்ற அர்த்தம். அப்படின்னா நீ பிற்கப்பட வேண்டாம், நீ அடிக்கப்பட வேண்டாம், நீ சிதைக்கப்பட வேண்டாம். உனக்கு பதிலாக உன் அக்கிரமத்தை நான் சுமந்து, உன் பாவத்தை நான் சுமந்து, உன் சாபத்தை நான் சுமந்து உனக்காக மரிக்கிறேன். என்னை நினைவுகூறு, என்னை ஏற்றுக்கோ. அப்போன்னா இயேசு சரீரத்தை, பச்சையான சரீரத்தை சாப்பிடுறது இல்லை, நினைவுகூறு. நான் அந்த சரீரத்தோடு இணைக்கப்படுகிறேன். எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டது. அப்படியானால்
நான் பிற்கப்பட வேண்டியதல்ல. எனக்காக ஒரு உயிர், ஒரு ஜீவன், எனக்காக ஒரு ஜீவன் இந்த பூமியில வந்தது. ஒரு ஜீவன் வந்தது, இயேசு. அந்த ஜீவன் எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது. என்னால முடியாததை என் சார்பாக நிறைவேற்றினது. அந்த ஜீவனை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமாக மாறுகிறது. ஒரு ஜீவன் எனக்காக அவரை அதற்காக தன்னையே தியாகமா தந்தது. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதான் அப்பம், அதை நான் புசிக்கிறேன். அவரோடு புசிக்கின்ற பொழுது இனி நான் அல்ல, அவர் வாழ்கிறார். வாழுகின்ற பொழுது அவருடைய தன்மை எனக்கு வருகிறது, அவருடைய திவ்ய சோபம் எனக்கு வருது. சொல்லுங்க, இயேசுனுடைய ஆண்டவர், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்திலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணி இருக்கிறேன். நான் விசுவாசம், எழுத்தின்படி ரத்தம் குடிக்கல, எழுத்தின்படி சரீரம் சாப்பிடல. இது ஞான அர்த்தம், தேவனுடைய ஞான அர்த்தம். அதை விசுவாசிக்கிறோம். பெறுகின்ற பொழுது பிரைஸ் எல்லாம் என்ன நடக்கிறது? நீ என்றென்றைக்கும் மரிப்பதில் நண்பா, நீ மரணத்தை காண்பதில் நண்பா, நீ அழிவை காண்பதில் சகோதரி, நீ கஷ்டத்தை காண்பதில்லை. கஷ்டம் இருக்குது, இதை விளங்கிட்டே வந்த நம்ம கஷ்டங்கள்லாம் இல்லாமல் போயிடும். உனக்கு வேதனை இருக்கிறது, உன் வேதனை எல்லாம் மாறி போயிடும். உனக்கு நெருக்கம் இருக்கலாம், உன் நெருக்கங்கள்லாம் மாறி போயிடும். ஆமீன் சொல்லு சகோதரா, சகோதரி, ஆமீன் சொல்லு. பிரைஸ் எல்லாம் திருபவிலையும் அது தான் சொல்லுகிறது. சிலர் அதை என்ன பண்றாங்க, கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீவப்பன்னு சொல்ற அப்பத்தை எடுத்து, அது அவங்களுடைய நம்பிக்கை. அது எல்லாம் போட்டு பண்ணி அதை ஒரு என்ன பண்றாங்க, அதை வணங்குறாங்க. ஆனா வேதம் வணங்க சொல்லல. என் அப்பத்தை எடுத்து, என் மாம்சத்தை எடுத்து வணங்க சொல்லவில்லை, என் ரத்தத்தை எடுத்து கும்பிட சொல்லல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பிரைஸ் எல்லாம் அவங்களுடைய பாரம்பரியத்தில் அப்படி இருக்கிறாங்க. நண்பா, அநேகத்து ஷேர் பண்ணுங்க. தெரியாம ஒரு காலத்தில் நான் கத்தோலிக்கு நான் இருந்தேன். யாருமே இதில் அந்த இதில் அதை வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால் உட்கார்ந்து அந்த நற்கருணை பாட்டு வேற, நற்கருணை நாதனே அருமை, நற்கருணையில சாமி இருக்கிறார் சொல்லி அதை வணங்கிட்டு இருந்தோம். அதை வணங்குறேன். உங்களுக்கு குற்றம் அது என்னுடைய அந்த நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல நடந்தேன். ஆனால் சத்தியத்தை அறிகின்ற பொழுது குழந்தைக்குரிய தன்மைகளை விட்டு விட்டேன் என்று பவுல் சொல்கிறார். சிறுவனாக இருந்தபோது மண் வீடு கட்டி விளையாடணும், சின்ன பிள்ளையாருக்கு விளையாண்டோம். அதன் பின்பு நாம் வளரும் போது அதை விட்டு விட்டோம். எது நம்புறீங்க? அருமையான ஜீவன் அதை நமக்கு உள்ளே வந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் வாழ்கிறார். எனக்கு தோல்வி இல்லை, துயரம் இல்லை. சொல்லுங்க, உனக்கு இல்லாமல் போயிடும். எனக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, நீ சத்தியம் சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் தான் இல்லை, ஜீவியமாறுறது வாழ்க்கையில் நதி போல பாய்கிறது. இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுறத பார்த்தேன், நல்லா சொல்றாங்க, ரொம்ப நல்லா பேசுறவங்க தான். என்ன பண்றாங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்தார், லேவி கோத்திர ஊழியத்தை பற்றி பேசுகிறார். லேவி கோத்திர ஊழியம் ஆசாரியத்துவம் மாற்றப்படும் போது நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டதுன்னார். இது சத்தியத்தை புரிந்து கொள்வதுதான். என்ன சொல்றாரு, ஆசாரியத்துவம் மாற்றப்படுமானால் நியாயப்பிரமாணம் ரொம்ப அற்புதமான சத்தியம். அங்க என்ன சொல்றாரு, தெரிஞ்சு சொல்றாரோ இல்ல தெரியாம தான் பேசுறாரோ எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு. அப்போ நம்ம பேரை சொல்ல விரும்பல, நீங்க நம்பரை கேட்டா அவங்க சொல்லிக் கொடுப்பேன், அந்த விளக்கம் தான் சொல்லிக் கொடுப்பேன். நான் என்ன விளங்கி கொண்டு அதை சொல்றேன். ஆசாரியத்துவம் மாற்றப்படுமானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்படும். லேவி கோத்திர ஊழியம் ஒழிக்கப்படுமானால் இப்ப புதிய ஊழியம் வந்துருச்சு. என்ன சொல்ல வர, லேவி கோத்திர ஊழியத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு பண்ணா தண்டனை உண்டு, தப்பு பண்ணா தண்டனை உண்டு. ஆகையினால அந்த ஊழியம் ஒழிஞ்சது. இப்போ லேவி கோத்திர ஊழியம் ஒழிஞ்சு போச்சு, மெல்கிசேதேக்கு ஊழியம், இயேசுவின் ஊழியம் வந்துருச்சு. இதுல தப்பு பண்ணா பாவத்தை நினைக்கிறதே இல்லை. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா அது? பாவத்தை என்றதே இல்லை. நான் சொல்றது கேட்கறது ரொம்ப அற்புதமா இருக்குது. பாவத்தை என்றது இல்லை, அப்படியா வசனம்? ரோமன்ல எழுதுகிறார், எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பாவம் செய்கிறார்களோ அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தெரிஞ்சே கஷ்டப்படுவான். ஒருத்தர் நியாயப்பிரமாணம் தெரியாம பாவம் செய்யறானோ அவன் தெரியாமலே கஷ்டப்படுவான். அருமை, அது புரியதான் நண்பா.
போப்புகார். லேவி கோத்திர ஊழியம் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. லேவி கோத்திர ஊழியம் ஒழிக்கப்பட்டது. அங்கே உண்மை என்ன? கல்வாரி சிலுவைக்கு பிறகு லேவி கோத்திர ஊழிய புதிய ஊழியத்தில் இயேசு ஊழியக்காரன், நீங்களும் ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன், நீயும் ஊழியக்காரி, நானும் ஊழியக்காரன். எத்தனை நம்புறீங்க? ரொம்ப அருமையா பேசும்போது அங்கே அந்த வசனம் அநேகர தவறான விளக்கம் கொடுக்கும் பொழுது அநேகர் வஞ்சிக்கப்படுறார்கள். எதற்காக? அவனுடைய பணம் நோக்கம் என்ன? கடவுள் மட்டும் பேசுவார் இல்லைன்னு நான் சொல்லல. என் மனைவிட்ட அடிக்கோதரம் பேசுவார், முகமாக பேசுவார், பல காரியங்களும் பேசி இருக்கிறார். ஆனாலும் அநேக காரியங்கள் பிரசங்கத்தினாலே ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறார். எனக்கு திருத்தது தான். எல்லாருமே சகோதரியை குறை சொல்றதல்ல. லேவி கோத்திர ஊழியம் முடிந்தது, நியாயப்பிரமாணம் முடிந்தது, அப்படியான பலியும் காணிக்கையும் ஒழிந்தது. புதிய உடன்படிக்கையில மெல்கிசேதேக்கின் ஊழியம் வந்து, அந்த மெல்கிசேதேக்கு யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த மெல்கிசேதேக்கு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். நீங்களும் இயேசை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தை பெற்றுக்கொள்றீங்க, பரிசுத்த தேவனோடு இணைக்கப்படுறீங்க, நீங்களும் ஊழியக்காரராக மாறுவீங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், நீங்களும் தேவனுடைய குமாரராக மாறுவீங்க. நீங்களும் தேவனுடைய வீட்டில் நீங்க தேவனுடைய வீட்டில் இருக்கிறீங்க, அந்நியர் இல்லை. ஆகையினாலே இந்த இப்போ லேவி கோத்திர ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. அப்படியானால் பலியும் காணிக்கும் ஒழிக்கப்பட்டது, பண்டிகைகள் ஒழிக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள் ஒழிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் பாவத்தை எண்டதில்லைங்கிறாங்களே, அங்க கொஞ்சம் பாவம் தான். யார அப்போ இங்க என்ன நடக்குது? இது தேவனே உள்ள வாழ்கிறபடியினாலே, தேவனே உங்களுக்குள் வாசம் பண்றபடியினாலே நீங்கள் அல்ல, தேவனால மாற்றப்படுறீங்க. தொடர்ந்து சத்தியத்தை தப்பு பண்ணும்போது அறிக்கை பண்றீங்க. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேனே, மாத்தாண்டவரே கண்கலைக்கிறீங்க. சில சமயத்தில் கண்ணீரும் பண்றீங்க. ஏன்னா தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவரே தப்பு பண்ண என்ன மன்னியும். அடுத்தவங்க காசை வாங்கிட்டா, ஐயோ மன்னியும், நான் ஏமாத்தி வாங்கிட்டேனே, சப்போர்ட் பண்ண சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு, என்ன மன்னியும், நீங்க ஆசீர்வதியும். என் சப்போர்ட்டரே, என் உயிருள்ளவரே, என்னோடு கூட தான் இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் தவறாலா போதிச்சு மக்களை வாங்குறேன். நல்ல பாடுறோம், நல்ல அருமையான பாடல், அருமையா ஆராதனை, அருமையா ரொம்ப நல்லா இருக்கும் ஆராதனை. ஸ்பீச் கேட்டா பிரமாதம் பேசுவாங்க, நல்லது. ஆனால் சில காரியம் எந்த இடத்துல நான் தவறுன்னு எந்த இடத்துல நான் உணர்த்தப்படுறனோ அதை மாத்திரம் சொல்லித்தாரேன், குற்றப்படுத்துறதுக்கு அல்ல, நாம் தெரிந்து கொள்வதற்காக. லேவி கோத்திர ஊழியம் முடிந்தது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்கிறார். ஆசாரித்துவம் மாற்றப்படுமானால், ஆசாரித்துவம் அதே வசனத்தை பேசுறாங்க. அதே வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஊழியத்துல தான் இங்கே மரிக்கிற மனிதர்கள் என்ன வாசிக்கிற எபிரேயர் 7ஆம் அதிகாரம், இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமா வாங்குகிறார்கள். மரிக்கிறவர், நீங்க நமக்கு மரணம் என்பதல்ல. அங்க மரிக்கிற மனிதர்கள் அன்றைக்கு நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்த, நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து பேசுறார் பவுலடியார். இங்கே மரிக்கிற மனுஷர்கள், அங்கே பிழைத்திருக்கிறவர், நீங்க ஆண்டோடு இணைந்திருக்கிறபடியாலே நீங்கள் மரிக்கிறவர் அல்ல, சரீரத்தோடு கடந்து எந்தெந்தைக்கு நீங்க வாழ்மொழியாக போயிடுவீங்க. ஓ, என்ன ஆனந்தமான உலகத்தில் போயிடுவீங்க. அந்த நாள் உங்களை குற்றப்படுத்தாதபடி நீங்கள் வேத வசனத்தை நீங்க தெரியாம பண்ணா கொஞ்சம் அடி உண்டு, தெரிஞ்சு பண்ணா அதிக அடி உண்டு. ஆகையினாலே நாளைக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணாதபடி தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக உண்மையின் உத்தமமான ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 2000க்கு முன்னால 2001 அதுக்கு முன்னால ஒரு 7 ஆண்டுகள் போதர்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். ஒவ்வொரு பிரசங்கமும் 5 மணி நேரம் பேசினேன். அருமையான சில போதகர் 14 மணி நேரம் பேசியிருக்கிறேன், கண்டினியூவா பேசியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எதுக்காக பேசி அவன்கிட்ட நம்மளை அடிமைப்படுத்துறதல்ல, அவன்கிட்ட காசு வாங்கிறதுக்கு அல்ல. அவர் சொன்னாரு, நான் பெரிய ஆட்கள் பேரை சொல்ல விரும்பல, பெரிய ஆட்கள் வந்து தனி அந்தரங்கத்தில் வந்தாங்க, ராத்திரி காலத்தில் வந்தாங்க, யாருக்கும் தெரியாம வந்தாங்க. வந்து எவ்வளோ தூரம் கார் எடுத்துட்டு வந்து ஒதுக்கிட்டு விடிய உட்காந்து கேட்டாங்க. அப்புறம் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியுங்கிறதல்ல, ஏதோ எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் தியாலஜி படிக்கல, இறையில எனக்கு தெரியாது, எனக்கு கவர்ச்சியா பேசவும் தெரியாது.
கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணவும் தெரியாது, பின்னால் பேக்ரவுண்டில் மியூசிக் போடவும் தெரியாது. ஆனாலும் விடிய விடிய சொல்லி கொடுத்தேன். விடிஞ்ச பிறகு நான் ஒருவேளை தப்பாக இருந்தால் திருந்துக்கிட்டு தான் ஏன்னா அவருக்கும் கேட்டேன். அவர் முழுக்க முழுக்க அவர் கண்கள் திறக்கப்பட்டது. விடியும் போது அவர் சொன்னார், நீ சொல்லுவதெல்லாம் சரிதான், நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஒவ்வொன்றும் சரிதான். ஆனால் நான் ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிறோம், நான் ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிறேன். நல்லா விளங்கிக்காங்க. இந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு செல்வாக்கு. இந்த நிறுவனத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டா நான் எல்லாத்தையும் இழந்து விடுவேன். ஆகையினாலே இனி இந்த வார்த்தை யாருக்கும் சொல்லாத. சொன்னா உன்னை அங்கங்க கேஸ் போடுவாங்க. இந்த நிறுவனம் சாதாரண நிறுவனம் இல்ல, பெரிய நிறுவனம். ஒரு பெரிய மிரட்டிட்டு பயமுறுத்திட்டு போனார். நான் விட்டுட்டேன். மணி பொண்ணே பயந்துருக்கிறாங்க. எதுக்குப்பா உனக்கு இந்த வம்பு? ஏன்பா இதை சொல்லி கொடுக்குற? வேண்டாம்பா, உன் வேலை உண்டு போ. அருமை தோழே, நான் சொன்னேன், விதைத்தேன். அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த தலையை பாருங்க, இந்த தலையில முடி இருக்குது. இந்த தலையில இந்த முடி இருக்கிற வரைக்கும் இந்த முடிக்கு எண்ணெய் உண்டு, இந்த முடிக்கு நல்லா சீப் போட்டு வலிக்கிறது உண்டு, அது ஸ்டைல் போட்டது உண்டு, அலங்காரம் உண்டு. இதே முடி, இந்த தலையில் இருக்கிற முடி கொஞ்சம் விழுந்து சோத்துல விழுந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பழையபடி தலையில் வைக்க மாட்டாங்க. அதை சீனு தூக்கி சாப்பிடும்போது சோத்துல கிடைச்சுன்னா தூக்கி போட்டுடுவாங்க, அருவறுத்து போடுவாங்க. அதுபோல இந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு அலங்காரம், இந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு, மரியாதை. நான் கொஞ்சம் நீங்க சொல்ற சத்தியத்தை கேட்டு நீங்க சொல்வதுதான் கரெக்ட், தப்பா தான் பண்றோம், இதை கேட்டு நான் மாற்ற ஆரம்பிச்சா ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் நாங்க பேசுற சத்தியத்தில் உறுதியா நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க பள்ளியும் நிறைய காணிக்கை கொடுத்து நகையை கழட்டி எல்லாத்தையும் இழந்து இருக்கிறாங்க. இல்லப்பா பொண்ணு வெள்ளியும் கத்தருக்குரியது, கத்தருக்குரிய நம்ம தான் போடணும் இல்லையா? பூமி நிறைவும் கத்தருக்குரியது, அதெல்லாம் பூமி நம்ம நல்லா இருக்கணும். இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பூமியில ஒண்ணு இல்லை இருக்கக்கூடாது சொல்லி 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 மக்களை பண்ணிட்டோம். இப்ப நான் மாத்தி பேசினால் ஒரு பக்கம் மக்கள் என்னை எதிர்த்து விடுவார்கள், நிறுவனமும் என்னை எதிர்த்து விடும், என்னை துரத்தி விடுவார்கள், அந்த நிறுவனத்தை விட்டு துரத்தி விடுவார்கள். ஆகையினால நான் சோத்துல விழுந்த முடி போல ஆயிடுவேன். என்னை அப்படியே மக்களும் இந்த சபை நிர்வாகம் என்னை சீந்து தூக்கி வெளியில போட்டுடும். நான் எங்க போவேன்? நான் எங்க பிழைப்பேன்? அருமை. அதனால தான் நான் இந்த சாகிற வரைக்கும் எனக்கு இந்த நிறுவனத்தில் தான் இருக்கணும், வேற வழி இல்லை. இந்த நிறுவனத்தான் இருக்க வேண்டும். இந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு தலைக்கு எண்ணெய் உண்டு, எனக்கு கிரீட உண்டு, என்னை கவனிப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வேற பேசிட்டேன். இப்போ நீங்க சொல்ற வசனம் சரி, 100% கரெக்ட், ஒன்று கூட நான் மறுக்க முதல்ல ஆரம்பத்தில் நைட்ல விடிய விடிய பேசணும், விடிய விடிய பேசணும். பெரிய பேரை சொல்ல விரும்பல, கருத்தை மாத்திரம் சொல்றேன். நண்பா, சத்தியத்தை நம்பு, சத்தியத்தை நம்பு. நீங்க சாமி மாறுங்க கேசட்டை வாங்கிட்டு கேட்கிறாங்க. புது உடன்படிக்கை ஆசீர்வாதம் சொல்லி ஒரு சாமியார் பேசுறாரு, கேசட்டை கேட்டுட்டு நல்லது, இதை கேளுங்க, இதுக்கு நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. நீ என்கிட்ட வான்னு சொல்லலையே, உன் பணத்தை எனக்கு கொடுன்னு சொல்லலையே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலையே. நான் ஒரு பெரிய இது பண்றேன், உலகமங்கு சத்தியத்தை கொண்டு போவதுக்கு பெரிய பெரிய புள்ளி கட்டணும், இல்லை டிவியில கொண்டு போகணும் இல்லையே. எத்தனையோ வருஷங்கள் டிவியில பேசினேன், யாருடைய காசு வாங்கினது இல்லை. நண்பா, நான் சொல்ல விளங்கிறீங்களா? தேவனுடைய பலியும் காணிக்கை நீக்கப்பட்டது. அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆசாரித்துவம் மாற்றப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. அப்போ இது பழைய லேவி கோத்திர ஊழியம் முடிஞ்சது. இப்போ என்ன? இயேசுனால வந்த ஊழியம், மெல்கிசேதேக்கு ஊழியம், இயேசு வருகிறார். அந்த இயேசுவோடு இணைந்தபடினாலே நீங்களும் ஊழியர்களாக மாறுகிறீர்கள். இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட போது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு போனது பிரேசலா உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்கள் மாற்றின வெளிப்படுது. இதெல்லாம் சொல்றது இல்லை. இங்கே இந்த ஊழியத்தில் பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை தப்பு பண்ணா தண்டனை உண்டு, பலி உண்டு, அந்த காணிக்கை விட்டுட்டாரு. ஆனா இங்க மெல்கிசேதேக்கு இயேசு ஊழியத்தில் வந்துட்டா உங்க பாவத்தை என்றதே இல்லைன்னாரு. எவ்வளவு பெரிய, அப்படியா? பாவத்தை என்றது இல்லையா? இல்ல நண்பா, இல்லை. எதை முழுக்க பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கல ரோமல்ல வாசிக்கும் போது. அதனால பாவம் செய்யலாமா? நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தா அழிவே அப்படிங்கிறார்.
அப்ப இதுல என்ன இந்த ஊழியத்துல மேன்மை? நம்ம ராஜாவாக்குறார், நம்ம ஊழியக்கார். அங்கே வாழ முடியவில்லை. இங்க இயேசு நமக்குள் வருகின்ற பொழுது, நான் உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும், நிறைய காரியங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால அவங்களை புண்படுத்தாம வசனத்து விளக்க மாத்திரம் சொல்லித்தாரேன். அருமையானவர்களே, நான் சொல்றது கவனிச்சீங்களா? நிறைய மக்கள் புரியல, அப்படியே கை தட்டுறாங்க. சரி, கை தட்டுங்க. நல்லா பேசும்போது கை தட்டுங்க, நல்லா பேசும்போது விசில் அடிங்க, பரிசுத்தாவிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அதுல நிறைய சின்ன தவறு இருக்கும். நீ அடிமை அல்ல நண்பா, நீ அடிமை அல்ல. சகோதரி, எனக்கு அடிமை அல்ல. நான் கர்த்தர் அல்ல, நீ பக்தரும் அல்ல. நீ என்ன வணங்க வேண்டாம். உன் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், உன் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். வசனாதாரம் எபேசு 4 அதிகாரம் 6 வசனம், 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் ஃபுல்லா படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீ தான் தேவனுடைய ஆலயம். கோவில் இல்ல, கோவில்ல கடவுள் கிடையாது. இன்னைக்கு கோவிலுக்கு முக்கியம் கொடுக்கிறாங்க நண்பா. இன்னைக்கு கோவில் கோவில் என்கிறாங்க. வேதத்தை, திருமூலியத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், வேதத்தை தள்ளிவிட்டார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லை, அவர்களுடைய பாரம்பரியத்துக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள். ஐயோ, நியாய தீர்ப்பு நாளிலே நீ குற்றப்படாதபடியும், இந்த பூமியில வாழுகிற போது நல்லா வாழும்படியாக, இந்த பூமியில ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாம் ஆசிரியப்பட்ட வாழ்க்கை வாழ சத்தியத்தை கேளுங்க. இதை கேட்டு என்கிட்ட வர வேண்டாம், இதை கேட்டு எனக்கு எதுவும் தர வேண்டாம். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அன்று ஆபிரகாமோடு கூட இருந்தார். இன்று அவர், அந்த தேவன் கூடயும் இருக்கிறார், மேலேயும் இருக்கிறார், உள்ளேயும் இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் என் பாதுகாப்பை பார்த்தேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு நம்ம பிரச்சனை வருது, அதுல எதுவும் அதை ஜெயிக்கிறோம். மலைகளை மிதிக்கிறோம், தான் பாடுறோம். மலைகளை மிதிக்கிறேன், குன்றுகளை நொறுக்குகிறேன், பதரை போல் தூற்றுகிறேன். மலைகளை மிதிக்கிறேன், குன்றுகளை நொறுக்குகிறேன், பதரை போல் தூற்றுகிறேன். பரிசுத்த தெய்வமே எனக்குள்ளே வாழ்வதால் மலைகளை மிதிக்கிறேன், குன்றுகளை நொறுக்குகிறேன், பதரை போல் தூற்றுகிறேன். பதரை போல் தூண் ஊதித்தவன் பிரச்சனை ஊதிடலாம். உன் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். சகோதரி, நீ கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம், நீ கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வாழலாம், நீ வேதனை இல்லாத வாழ்க்கை வாழலாம், சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். சத்தியத்தை அறிந்து கொள்வாயா? அதே நான் பேசினேன், அந்த வீட்டில் பேசினேன். விருப்பத்தின் செய்கை உண்டாக்குறார். உங்களுக்கு சிலர் இந்த சத்தியத்தை கேட்கறது விருப்பம் வந்திருக்குது, அதுக்கு ஒரு செய்கை உண்டாக்குறார். அதனாலே அருமை தேவனுடைய நேற்று செய்தி, தயவு செய்து நேற்று பேசுனது உருவம் எல்லாம் சரியா தெரியாது, ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பி கேளுங்க. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் உருவ தோற்றம் நல்லா இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்காத, வசனத்தை மாத்திரம் பாருங்க, ரொம்ப நல்லா இருப்ப. உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க. ஆமே. நான் உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜீவப்பா நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னா புசித்து மரித்தார்களே, என்னை புசிக்க மரணம் இல்லை. மரணம் என்பது நரகம், 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் என்ற கடல் இல்லை. அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. பிரேஸ் எல்லாம் என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்லை, நீங்கள் சாபத்துக்குள்ள இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் ரொம்ப நல்ல புத்தகம், வாழ முடியாது, வாழ்ந்தா ஆசீர்வாதம். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, அப்ப நீங்கள் அல்ல, கிறிஸ்து வாழுகிறார். வாழ்க்கையில் வாழ முடியும். அங்கே விபச்சாரம் பண்ணாதான் பாவம். இங்க இச்சையோடு பார்த்து தான் இருந்தோம். தேவனுடைய இந்த சத்தியத்தை அறிய மாறுது. கொஞ்ச நாளாக எல்லாத்தையும் எல்லா கற்புள்ள ஒரு சகோதரிகளாக நம்முடைய கண்கள் தானாகவே மாறி போச்சு. எப்படி மாறிச்சு? வார்த்தை வர வர மாறிட்டோம். மாறிக்கொண்டே இருக்கிறோம். உயர்கிறோம், உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதனைகள் நீங்கி இருக்கு நண்பா, உன் கஷ்டங்கள் மாறி இருக்கு நண்பா. சகோதரி, உன் துன்பங்கள் மாறிவிட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எல்லாம் பரிகாரம் பண்ணி விட்டார். அங்கே வண்ணாத்திடத்திலே மன்னா புசித்தார்கள், பலன் கிடைச்சது, சக்தி கிடைச்சது, அதனால வாழ்ந்தார்கள். ஆனால் இவர் சொன்னாரு, வாழ்ந்தார்கள், அவர்களும் மரித்தார்களே. என்னை புசிக்கிறவன் மரிப்பதில்லை, நீ மரணத்தை காண்பதில்லை நண்பா. சகோதரி, நீ மரணத்தை காண்பதில்லை.
ஓ, இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டால், இந்த வார்த்தையை நீ புசிக்க ஆரம்பித்தால், எரேமியாவுக்கு புத்தக சொல் கொடுக்கப்படுகிறது. அது முதல்ல கசப்பா இருக்குது. உள்ள போனா முதல்ல கசப்பா இருக்குது. வயிற்றுக்குள்ள போன பிறகு பெரிய மதுரமா மாறிடுச்சு. சில இந்த வசனம் கசப்பா இருக்கலாம், கேட்கறது கசப்பா இருக்கலாம், ஏன் இது விரும்ப முடியாதபடி இருக்கலாம். ஏன்னா அந்த மதம் வந்து குறுக்க நிற்குது. ஆனா உள்ள போனா ரொம்ப மதுரமாயிடும், உன் வாழ்க்கை மதுரமாயிடும். உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம் நண்பா, உன் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். இயேசு ஒழிச்சதை திரும்ப கட்ட வேண்டாம். அவர் இடிச்சு போட்டதை நம்ம திரும்ப கட்ட வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சார், பின்பு அதை சொல்லி பலியும் காணிக்கையும் பலியை விட்டுட்டோம். உங்களே பலியாக்க சொல்லிட்டாங்க. காணிக்கை கொடு, பொருத்தனை பண்ணு, இல்லை நண்பா. சப்போர்ட்டு கேட்க. ஆனா கத்தரை நம்புனா ஒரு நாள் இன்னொருத்த சப்போர்ட் வேணும். உங்கள் தேவனே அவரோட தான் பெரியவர் இந்த உலகத்துல. 7 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ண பாஸ் ஊழியர்களுக்குன்னு. அப்ப நான் சொன்ன ஒரு காரியம், நீங்க கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க, உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும். ஆனா உங்கள்கிட்ட வாரம் மாசம் வந்து சக்தி உங்கள்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, காணி கொடுத்து கேட்டா என்ன கொடுப்பீங்க. இன்னும் சொல்ல, நீ கொடுத்து வாங்கித்தானே பழக்கப்பட்டவங்க. இதை இலவச சக்தி சொல்லி கொடுத்தா நீங்க இன்னும் சுத்தமா கொடுக்க மாட்டீங்க. ஆனாலும் நான் ஊழியத்தை பண்றேன், நீங்க கொடுத்தா உங்க ஸ்டாண்டர்ட்ல கொடுப்பீங்க. ஒரு 1000, 2000, 5000, 10,000 கொடுப்பீங்க, அவ்வளவுதான் கொடுப்பீங்க. ஆனா நான் பேசுற சத்தியம், என் பரமபிதாவுக்கு சத்தியத்தை பேசுகிறேன். என் பரலோக தேவனை பிரியப்படுத்தும்படியே பேசுறேன். என் பரலோக தேவன் கொடுத்தால் அவருடைய தகுதியின்படி கொடுப்பார். ஒரு சாதாரண சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த கம்பெனி தன்மைக்கு தக்கபடி சம்பளம் கிடைக்கும், சேலரி கிடைக்கும். 5000, 10,000, 20,000, 30,000, 50,000 கொடுப்போம். அதே பில்கேட்ஸ் வேலை பார்த்தால், வேலை பார்த்தால் இல்லையா, அவரு எவ்வளவு சம்பளம் கொடுப்பார். கூகுளில் சுந்தர பிச்சை வேலை பார்க்கறாங்க, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் கிடைக்குது. தேவனுக்கு வேலை பார்த்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். தேவனுக்கு ஊழியம் பண்ணினால் அப்போ கர்த்தரை உயர்த்துவார் சொன்னேன், அறிக்கை பண்ணினேன், நான் பேசினேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு பில்டரே தெரியாது, நான் பில்டரா மாறினேன். அநேக வீடுகள் விற்காத வீடுகள்லாம் நின்று போச்சு. அந்த நின்ன வீடுகள்லாம் கட்டாத வீடு சொல்லி சொந்தமா மாறிடுச்சு. நர்மா, அருமையான சகோதரா சகோதரி, கடன் இல்லாத வாழ்க்கை உனக்கு வேணும், கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேணும். அதுதான் நான் பேசுறேன். அவர்கள் வனாந்தரத்திலே மன்னா புசித்து செத்தார்கள், நீ சாக மாட்டாய். எதைத்தான் இங்க வாசித்தோம். என்ன வாசிக்கிறோம்? நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை பூசி வானத்திலிருந்து இறங்கின அவரோடு இணைந்து கொண்டார். ஓ, அதுதான் திருவிருந்து. திருவிருந்து, திரு துக்கம் அல்ல, கண்ணீர் அல்ல, தேவனுடைய விருந்து என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை விருந்து வீடு என்கிறார். திரு விருந்து. விருந்து என்றாலே அங்க அழுகை இல்லையே, விருந்து என்றாலே கண்ணீர் இல்லையே, விருந்து என்றால் உபவாசம் இல்லை. சில திருவிருந்துமாக 3 நாள் உபவாச கூட்டம் போடுவாங்க. எங்க இது விருந்துங்க. நானே வானத்தில் ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். யோவான் 8-6 அதிகாரத்தை என்ன வாசித்தீங்க? 51 வசனம். நீ என்னென்னைக்கும் பிழைப்ப. ஓ ராபாலா, நீ சொல்லலாம், என்றென்றும் நான் பிழைக்கின்றேனே, என்றென்றும் நான் பிழைக்கின்றேனே அன்பே, உம்மை நான் பூசித்தேன், உம்மோடு இணைந்தேன், வார்த்தையை ஏற்றேன், என்றென்றும் நான் பிழைப்பேனே தேவா, என்றென்றும் நான் பிழைத்திருப்பேனே, என்றென்றும் நான் வாழ்ந்திருப்பேனே, என் சந்ததி என்றும் பிழைத்திருக்கும் தேவா, என் வம்சம் என் வம்சம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னை சார்ந்தவர்கள், வார்த்தை கேட்கிற நீங்கள், என் அறிமுறை வார்த்தையோடு இணைந்து கொண்ட நீங்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பீங்க, என்னென்னைக்கும் நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா மனசறிஞ்சு சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வார்த்தையை கேட்கறீங்க, ஒரு நாள் வார்த்தை திரும்பாது. நீ உங்களை மிக மிக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆக ஒரு செலவு உங்களுக்கு இல்லைங்க. உங்க வீட்டில இருந்தே நல்லா இருப்பீங்க. நீ என்னென்னைக்கும் பிழைப்ப. லைக் பண்றியா? ஓ பிரைஸ் லார்ட். நான் உங்களை வாழ்த்துறேன். என்ன நீ வாழ்த்துவாயா? ஓ பிரைஸ் லார்ட். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றேன். நீங்க, உங்க குடும்பம், உன் பிள்ளை என்னென்னைக்கும் பிழைச்சிருக்கணும். இந்த சத்தியத்தை அறிஞ்சு எந்த செலவும் இல்லாம, எதுலையும் மாட்டிக்கிடாம, எந்த தவறான போதனை போய் சிக்கி கொள்ளாம, எழுச்சியான பரவசமான உற்சாகமூட்டக்கூடிய போதனை நல்லதுதான். அதுல போய் சிக்கி தப்பான விதத்தில் மாட்டிக்கிடாம என்னென்னைக்கு நல்லா இருக்க இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். என்ன நீங்க வாழ்த்துவீங்களா?
அதுதான் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர். நான் உங்களை வாழ்த்துகிறேன். சகோதரர்களே, நீங்க நன்றாக இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, சகோதரா நீ நல்லா இருப்ப, உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறேன். நீங்க வாழ்த்துவீங்களா? சகோதரா, நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுதாங்க சொல்றாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவாராக. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர். ஆம் சகோதரனே, கர்த்தர் உம்மையும் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய குடும்பத்தையும் உம்முடைய தொழிலையும் என்றென்றைக்கு வர்த்திக்க பண்ணுவாராக என்று நீங்களும் எனக்கு சொல்லுங்க. வேற நீங்க காசு பணம் தர வேண்டாம். நீங்க சொல்ற வார்த்தையே போதும். நீங்க மனசு உள்ளத்திலிருந்து சொல்றீங்களே, உள்ளத்திலிருந்து சொல்றேன். தேவ அன்பு உள்ளத்தை நெருக்கிறபடினால ஏவியராம சொல்றேன். அருமைய சகோதரி, நீ வியாதி இல்லாம ஆரோக்கியமா இருப்பாயாக. நீ வறுமை இல்லாம சுகித்திருப்பாயாக. நீ நன்றாய் இருப்பாயாக. இயேசு சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமா என்றென்றையும் நன்றாய் சுகித்து வாழ்வாயாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லி லைக் பண்ணுங்க. அநேகர் அவங்களுக்காக செபிக்கட்டுமா? வானத்திலிருந்து இறங்கின அப்போ உங்களோடு இருக்கிறார். வானத்திலிருந்து இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் விண் மகிமை, விண்ணின் மைந்தன், விண்ணில் உள்ள தேவன் இந்த மண்ணில் உங்களோடு வாழ்கிறபடியினாலே ஆனந்த வாழ்வு நீங்க பாடுவீங்க. விண்மகிமை என்னில் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னில் வாழ்கிறீர். விண்மகிமை என்னில் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னில் வாழ்கிறீர். பரலோக நன்மைகளை தினம் தினம் அனுபவிக்க விண்ணின் தேவன் எனக்குள்ளே, விண்ணின் தேவன் எனக்குள்ளே. பாவ மன்னக வாழ்க்கை மாறினதே, மன்னக வாழ்க்கை மாறினதே. பாவ போராட்டம் நீங்கினதே, சாபங்கள் அனைத்தும் நீங்கின. ஆண்டவரே, அப்பா பரலோக பிதாவே, இதுவரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளாதுங்க சொல்லுங்க. இயேசுவே, உம்மை என் ஆண்டவராக சொல்லுங்க. உம்மை என் ஆண்டவராக, என் இரட்சகராக சொல்லுங்க. என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக மரித்தீர். 2000 வருடங்களுக்கு முன்பாக எனக்காக நியாயப்பிரமாணத்தை என் சார்பாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தீர். நியாயப்பிரமாண புத்தகத்தில் சொல்லுங்க. நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் உம்மூலமாய் எனக்கு சொந்தம் என்பதை இன்று அறிந்து கொள்கிறேன். ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தம். நான் விருந்து வீட்டின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம். பரலோக பிதாவே, நான் உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். பிள்ளைகளுக்குரிய எல்லா மகிமையும் எனக்கு உண்டு என்பதை அறிக்கை இடுகிறேன். இயேசுவே என்னுடைய ஆண்டவர். பிசாசு என்னை ஆள வேண்டாம் சொல்லுங்க. பயம் என்னை ஆளாது, கவலை என்னை ஆளாது, கோபம் என்னை ஆளாது, எரிச்சல் என்னை ஆளாது. தேவ அன்பு என்னை ஆளுகிறது சொல்லுங்க. தேவ அன்பு என்னை ஆளுகிறது. நேசிக்க முடியாத என் மனைவியை நேசிக்கிறேன். நேசிக்க முடியாத என் புருஷனை நேசிக்கிறேன் சொல்லுங்க. நேசிக்க முடியாத பிள்ளை 10 வாட்டி சொல்லுங்க. டோட்டலா மாறிடுவீங்க, முழுமையாக மாறிடுவீங்க. நேசிக்க முடியாத என் பிள்ளையை நேசிக்கிறேன். நேசிக்க முடியாத தகப்பனாரை நேசிக்கிறேன். நேசிக்க முடியாத மாமியார் தேவனை போல நேசிக்கிறேன். நேசிக்க முடியாத பக்கத்து வீட்டுக்காரரை நேசிக்கிறேன். அவர் என்ன காயப்படுத்தினாலும் மனதார மன்னிக்கிறேன். நீர் என்னை மன்னித்தது போல, நீர் என்னை மன்னித்தது போல மனதார மன்னிக்கிறேன். அவரை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன். தேவா நேசிக்கிறேன். எனக்கு கசப்பு இல்லை. அகாபே என்று சொல்லக்கூடிய சொல்லுங்க. அகாபே என்ற தெய்வீக அன்பு இருக்கிறபடியா, தேவனுடைய அன்பு எனக்கு இருக்கிறபடியா நான் நேசிக்கிறேன். தந்தையே நேசிக்கிறேன். தந்தையே நேசிக்கிறேன் சொல்லு. அந்த கசப்பு போற வரைக்கும் நேசிக்கிறேன் சொல்லு. அந்த ஆள் மேல கசப்பு போற வரைக்கும் நேசிக்கிறேன் சொல்லு. நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, அவர் நன்றாக இருப்பாராக, அவர் ஆசீர்வாதமா இருப்பாராக. நான் அவரை நேசிக்கிறேன். என்னை குற்றப்படுத்தி குறை சொல்லுகிறவரை நான் நேசிக்கிறேன். என்னை திட்டுறவரை நேசிக்கிறேன். என்னை காயப்படுத்துகிற மனிதனை நேசிக்கிறேன். என்னை வேதனைப்படுத்துகிற மனுஷனை நேசிக்கிறேன். தேவா நேசிக்கிறேன். அவர் மேல இருக்கிற கசப்பு போகிறவரை நான் திரும்ப திரும்ப சொல்லு. நேசிக்கிறேன். அந்த கசப்பு போகும் வரை சொல்லு. திரும்ப திரும்ப சொல்லு. நீ சொன்னா
அந்த தெய்வீக அன்பு உனக்கு வரும்போது கசப்பு டோட்டலா போயிடும். ஓ ஓ பரலோகத்தின் மேன்மை உனக்குள்ள வரும். திகாராபா ஷேகா லாபாலா. நன்றி நன்றி ஆண்டவரே, மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற, ஓ தரித்திரத்தை மாற்ற, ஓ உயர்ந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என்னால் இயன்ற மட்டும் சொல்லிக் கொடுத்துக்க இரவா. கண்களை திறந்திரலும், கண்களை திறந்திரலும் ஆண்டவரே. லேவி கோத்திர ஊழியம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு ஊழியம் வந்தது. ஆண்டவரே, அங்கே பரிசுத்தம் வாழ முடியவில்லை, இங்கே வாழ முடிகிறது. எனக்குள்ள தேவன் வந்தபடியா எங்களை ராஜாவாக மாற்றினேன். பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய ராஜாவாக, ஓ பரிசுத்த ஊழியர்களாக, குருக்களாக, திருவெளித்து சொல்லப்பட்டபடி குருக்களாக எங்களை மாற்றினீர். தேவனே எங்களுக்குள்ள வாழ்கிறேன். ஆண்டவரே, உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கசப்பில்லாத வாழ்க்கை, வெறுப்பில்லாத வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை உம்மாலே எங்களுக்கு உண்டு. இயேசுவினுடைய ஆண்டவர், இயேசுவினுடைய பிதாவே நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். இனி யார் மூலமெல்லாம் இவர் யாருக்கெல்லாம் சொல்றார்கள் அவர்கள் வாழட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் வாழட்டும், எல்லா விதத்திலும் வாழட்டும், எல்லா நிலையிலும் வாழட்டும், உயர்ந்திருப்பார்களாக, சிறந்திருப்பார்களாக, மேலும் மேலும் முன்னேறுவா ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். வியாதி இருந்தா இப்போது இயேசு கிறிஸ்து நாம சுகத்தை பவர் சுகமடைவார்களாக, சுகமடைவார்களாக. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தீர். இயேசுவின் தழும்புலால் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, அவள் முக்காடு விலகுவதாக, அறியாமை விலகுவதாக, இவள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக, சகல நன்மைகளும் உண்டு என்பதை அறிவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எல்லா நிறைவையும் காண்பார்களாக. ஆசீர்வாதத்தை கூறுகிறேன், ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். இவள் பிள்ளைகள் மிக மிக நன்றாய் இருப்பார்களாக, இவள் செய்கிற தொழில் மிக மிக நன்றாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே படிக்கிற பிள்ளைகள் நம்பர் 1 மாறுவார்களாக. ஓ பிரைஸ் தி லார்ட். டியூஷன் தேடுற பிள்ளைகள் டியூஷன் இல்லாமலே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே இனி டியூஷன் நடத்துவீராக, உள்ளே இருந்து உணர்த்துவீராக. உயர்வார்களாக, உயர்வார்களாக, எங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக. இந்த சத்தியத்திற்கு அநேக பிள்ளைகள் உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அநேக லட்சோப லட்சம் மக்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, லட்சோப லட்சம் மக்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, அறியாமை விலகுவதாக. சர்வலோகதேவன் என்னோடு இருக்கிறார், நானே தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து கர்த்தரை துதிப்பார்களாக, கர்த்தரை கனம் பண்ணுவார்களாக, கர்த்தரை கனம் பண்ணுவார். ஆசீர்வாதத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. ரொம்ப 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 நீ ஆசீர்வதிப்படுவேன். என் மனசறிஞ்சு சொல்றேன், ரொம்ப நல்லா இருப்பேன். ஓ பிரைஸ் தி லார்ட். மனப்பூர்வமா சொல்றேன், உன் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை இருக்குது, ஒரு நாள் வறுமையா திரும்பாது. நண்பா, இதை சொல்லி நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு கர்த்தரை கனம் பண்ணுங்க. இல்லை, உங்க கர்த்தர் கனம் பண்ணு, கர்த்தரை நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. நீங்க நன்றி செலுவதான் கர்த்தரை கனம் பண்றது. உங்கள்கிட்ட அவர் காசு வாங்குறாரு இல்ல, காசை வாங்கி உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளே கிடையாதுங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பை பை. மீண்டும் நம்ம இரவு ஜெபத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. என்ன திட்டுன்னு நினைச்சா திட்டுங்க. நான் பேசுகிற கருத்து தப்புன்னு சொன்னால் தயவு செய்து சொல்லுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 790 420 790 426 99 54. திருப்பி ஒரு வாட்டி ப்ளே பண்ணி கேட்டுக்காங்க. திருப்பி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை நம்ம ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருப்போம். பை பை. காட் பிளஸ் யூ. பை பை. மாலை சந்திக்கலாம். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன்.